உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, லூக்கா 3:4, பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படும், சகல மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும், கோணலானவைகள் செவ்வையாகும், கரடானவைகள் சமமாகும் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. இந்த வாழ்க்கை ஃபுல்லாகவே பள்ளங்குழியுமா இருக்குது. எல்லாமே இந்த வறுமை என்ற பள்ளம், வியாதி என்ற பள்ளம், எக்கச்சக்க பள்ளம், பிரச்சனை என்ற பள்ளங்கள் இருக்குது. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த இடத்துல நான் நிரப்புவேன் அப்படின்றாங்க. நம்ம பள்ளம் இருந்துச்சுன்னா என்னங்க பண்ணுவோம்? மண் எடுத்து போடுவோம், மண்ணை வாங்கி அதுக்குள்ளே போடுவோம் இல்லை? தேவன் உங்கள் பள்ளங்களை, அதாவது வறுமையால் வந்த பள்ளங்கள் இருக்குல்ல, கடனால் வந்த பள்ளங்கள் இருக்குல்ல, அதை பணத்தை கொண்டு நிரப்புவார். அப்படி தானே நிரப்பணும். அந்த பள்ளம் வறட்சியால் வந்த பள்ளம், இந்த பள்ளம் கடனால் வந்த பள்ளம். அப்போனா அவர் பணத்துக்கு வச்சு தான் நிரப்ப முடியும் இல்லை? பணத்தை கொண்டு நிரப்புவார். கவலைப்படாதீங்க, உங்கள் பள்ளங்கள் சரியாகும். இந்த ஆரோக்கிய குறைச்சலால் வந்த பள்ளங்கள் இல்லை, அப்போனா என்ன பண்ணணும்? தேவன் ஆரோக்கியத்தை கொண்டு நிரப்பணும். தேவன் நிரப்புவார், அந்த மாதிரி பள்ளங்களையும் நிரப்புவார். சரிங்களாங்க? பள்ளங்கள் எல்லாமே நிரப்பப்படும். அதுதான் தேவன் உங்ககிட்ட சொல்கிறாங்க. என்ன மாதிரி பள்ளங்களாக இருந்தாலும் தேவன் கரெக்டானதை கொண்டு நிரப்பிடுவார். உங்கள் வாழ்க்கையில் பள்ளங்கள் இருக்காது. சரிங்களாங்க? எதால் அந்த பள்ளம் உருவாக்கப்பட்டதோ அது கம்ப்ளீட்டாக அடைச்சிடுறாரு. சரிங்களாங்க? கரெக்டாக அடைக்கப்படுது. உங்களுக்கு எதிராக நிற்கின்ற மலைகளும் குன்றுகளும் தாழ்த்தப்படும். இந்த மலை எனக்கு எதிராக இருக்குது, நானும் அதை கடந்துடலான்னு நினைக்கிறேன், முடியலன்றீங்களா? நீங்கள் ஏறுற மாதிரி தாழ்த்தி வச்சிடுறாரு. மலையை உங்களுக்கு ஏற்ற மாதிரி இறக்கி கொடுத்துட்றாரு. சரிங்களாங்க? அவரால் பண்ண முடியும். இந்த உயரத்துக்கு நான் எப்படி ஏறது? அது மேலெலாம் அந்த மாதிரிலாம் நான் போக முடியாது, இது கடினம்ன்றீங்களே. அதனால் மலைகளையும் தாழ்த்தி வச்சிடுறாரு, குன்றுகளையும் தாழ்த்தி வச்சிடுறாரு. என் பிள்ளை இருக்கிற உயரத்துக்கு அந்த அளவு வச்சிடுறேன் மலையை அப்படின்னு வச்சிடுறாரு. சரிங்களா? அப்போ ஏற முடியும்ல, ஏறுவீங்க. நம்ம தாவீது இருக்காங்கல்ல, அவங்க என்ன பண்ணாங்க? ராஜா ஒரு போரை நடத்து அப்படின்னு சொன்னாரா? நீ என்ன பண்ணுற? ஒரு போர், ஒரே ஒரு யுத்தம் நீ நடத்து, உனக்கு நான் படைத்தளபதி என்ற ஒரு ஜாபை கொடுத்துட்றேன், கவர்மெண்ட் ஜாப் உனக்கு கொடுத்துட்றேன்னாரா? வெறும் ராட்சதனை அவன் அடித்த உடனேயே அந்த படைத்தளபதி என்ற அந்த கவர்மெண்ட் ஜாபை அவனுக்கு கொடுத்துட்றாரு. தேவன் அப்படி தான். எந்த இடத்துக்குள்ளே உங்களால் போக முடியல, கடினம் என்று சொல்கிறீங்களோ அந்த இடத்த அவர் ஈஸியாக்கி தராரு. சரிங்களா? ஏன்னா நம்ம ஏசப்பா இருக்காங்களே, அவர் எதையும் எளிதாகி உங்களுக்கு அவரால் மாற்றித்தர முடியும். எதுவுமே கடினமாக இருக்காது. உங்களுக்கு எதிராக நிற்கின்ற மலைகள் குன்றுகள் என்ன பண்ணும்? எல்லாமே உங்கள் ஹைட்டுக்கு குறைஞ்சிடும், தாழ்த்தப்படும். என் பிள்ளை இருக்கிற அவசரத்துக்கு அவங்க ஹைட்டில் நான் வச்சுடுறேன் அப்படின்னு குறைக்கிறாரு. சரிங்களா? கோணலானவைகள் செவ்வையாகும். நல்லா போன வாழ்க்கை கோணிக்கிட்டு போகுதுங்க. நல்லா போன வேலை, என் வேலை நல்லா போயிட்டு இருந்துச்சு, ஆனால் இப்போ என்னன்னா கோணிக்கிட்டு போகுது. என் வாழ்க்கை நல்லா போயிட்டு இருந்துச்சு, கோணிக்கிட்டு போகுதுன்றீங்கள. தேவன் என்ன பண்ணுறாரு? அத்தனை கோணலையும் சரி பண்ணுறாருங்க. ஓகேங்களா? செவ்வையாக்குறாரு. ஓகேங்களா? என் கல்யாண வாழ்க்கை, நானும் என் கணவரும் நானும் என் மனைவியும் சந்தோஷமாக இருந்தோம், யாருடைய கண்ணு பிடிச்சோ தெரில, கோணிக்கிட்டு போச்சுங்க அப்படின்னு. அந்த மாதிரி வாழ்க்கை எல்லாமே அவர் சரி பண்ணி தரார், செவ்வையாக்குவார். நீங்கள் பிரிந்து போன நீங்கள் 2 பேருமே சேர்வீங்க. தேவன் என்ன பண்ணுவார்? செவ்வையாக்குவார். கோணலானவைகளை தேவன் செவ்வையாக்குவார். அவரால் செய்ய முடியும். கரடானவைகள் சமமாகும். ஐயோ, இது என்னை காயப்படுத்துதுங்க, இது என்னை நசுக்குது, என்னை வேதனைப்படுத்துது. இவங்க கிட்டலாம் போக முடியாதுங்க, ரத்தம் வருதுங்க, அப்படியே இதயத்துலேருந்து ரத்தம் வருது. அவங்க பேசினாலே போச்சுங்க, அப்படியே குத்துது, இதயம் குத்துது.
வலிக்குது, கரடு முரடாக இருக்குது. எதுவுமே கரடு முரடாக இருக்காது. தேவன் எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாருன்னா சமமாக்கி தரார். எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். சரிங்களா? எல்லாமே சரி சமமாய் மாற்றி தரார். எதுவுமே உங்களை வேதனைப்படுத்தாது, எதுவுமே உங்களை நசுக்காது, அமுக்காது, அழுத்தாது. சரிங்களா? எல்லாத்தையுமே சரி பண்ணுற, சமமாக்கி தரார். ஓகேங்களா? வாழ்க்கை உங்களுக்கு ஸ்மூத்தாக போகும். இந்த வாழ்க்கையை தேவன் உங்களை ஸ்மூத்தாக, என் பிள்ளைங்க நல்லா நிம்மதியாக நடக்கட்டும், நிம்மதியாக வாழட்டும்னு நினச்சிட்டு அவர் சமமாக்கி தராரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.